ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. அபயம் ஸ்ரீபாஞ்சராத் ராகவம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு மிகவும் வணக்கம். இன்று நாம் சேவிப்பது ஸ்ரீ ஆயிரங்கால் மண்டபம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தின் நடுவில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபம். இங்க மேல கூட போர்டுல பார்க்கலாம், நம்பெருமாள் திருமாமணி மண்டபம் அப்படின்னு பேரு. வைகுண்டத்துல திருமாமணி மண்டபம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்க நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதே ஆகாரத்துல இந்த திருமாமணி மண்டபத்தை நம்மளுக்காக நம்ம இங்கேயே சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலதான் பெருமாள் உற்சவர், நம்பெருமாள் உற்சவர் 10 நாளும், இந்த வைகுண்ட ஏகாதசிலேருந்து 10 நாளும் இந்த இடத்துல எழுந்தருளி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், முக்கியமா சொல்லுங்க நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அந்த 1000 பாசுரத்தையும் பெருமாள் இங்க இருந்து எல்லோருடைய பக்தர்கள் எல்லாரும் புடைசூழ அவர் திருவாய்மொழி 1000 பாசுரத்தையும் நமக்காக செவிமடுப்பார். இதுல ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 10 நாள் மட்டும்தான் நம்பெருமாள் இந்த மண்டபத்தில் எழுந்தருள்வார். இந்த 10 நாளுக்கு அப்புறம் இந்த பக்கம் வசந்தோத்சவம் போது வந்தாலும் பெருமாள் இந்த மண்டபத்துக்கு வரமாட்டார். ஆக இந்த மண்டபத்துல சேவிக்கிறதுங்கிறது இந்த 10 நாள் மட்டும்தான். இத பத்தி ஸ்ரீ பிருஹத் பிரம்ம சம்ஹிதையில 3ஆம் பாகத்துல 5ஆம் அத்தியாயத்துல திருமாமணி மண்டப வர்ணனை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்லோகங்கள் இந்த திருமாமணி மண்டபம் எப்படி இருக்கும், அங்க யார் யாரெல்லாம் சேவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது இந்த திருமாமணி மண்டபம், இதுக்கு ஏன் மணி மண்டபம்னு பேரு அப்படின்னா, இந்த மண்டபம் மனசால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒளி வீசக்கூடிய மணிகளால் செய்யப்பட்டதாம். ரத்னங்கள், வைரங்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அந்த மணிக்கும் ஒரு படி மேல இருக்கும். மனசால் கல்பனை பண்ண முடியாத அளவுக்கு அந்த மணிகள் இங்க இருந்து அந்த மணிகளுடைய ஒளி அவ்வளவு வீசுமா. அதற்கு நடுவுல வைகுண்டநாதனான எம்பெருமான், நம்முடைய நம்பெருமாள் அந்த நடுவுல மணிகளுக்கெல்லாம் ஒப்பற்ற மணியா இருந்து அந்த நடுவுல சேவை சாதிக்கிறார். அந்த எம்பெருமானை யார் சேவிக்கலாம் அப்படின்னு, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை கேட்கிறவர்கள், அதை வாசிப்பவர்கள், அவர்கள் தான் அதை சேவிக்கலான்னு அதுல சொல்றார். மேலும் சொல்லும் பொழுது இந்த பூமியில இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் தீர்ந்து போயிடும். ஆனா அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆனந்தம், அந்த எம்பெருமான சேவிக்கிற ஆனந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த ஆனந்தங்கிறது தீராதான். அப்படிப்பட்ட நம்பெருமாளை இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்துல 10 நாள்ல தான் நாம சேவிக்க முடியும். நாமும் நம்முடைய வைகுண்டபதியான நம்பெருமாளையும் வைகுண்டபதியான எம்பெருமானையும் நாம் சேவித்து அனைத்து மங்களங்களையும் பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நம்முடைய அபயம் ஸ்ரீபாஞ்சராத் ராகமத்தில் யூடியூப் சேனலில் நாம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் அத்தியனோற்சவத்தில் தற்பொழுது திருமாமணி மண்டபம் குறித்து பார்த்து வருகிறோம். இந்த திருமாமணி மண்டபம் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தோட நடுவுல இருக்கக்கூடியது திருமாமணி மண்டபம். அதை பத்தின பிரமாணம் ஸ்ரீ பிருஹத் பிரம்ம சம்ஹிதை 3ஆம் பாகம் 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்துல இதை பத்தின விவரணங்கள் ரொம்ப விசேஷமா பெருமாள் சொல்ற பிரம்மாவுக்கு. அதுல சொல்லும் பொழுது ஸ்ரீ பகவான் உவாச்ச தேதீப்யமான மணி நிர்மித வேதிகாயாம் ஸ்தம்பால சந்தி நவகாமமய சமந்தாத் ஏஷாமசீம ரஜனீஷ மயூக ஜாலைஹி ஜீவந்தி சஜ்ஜன விலோச்சன சச்சகோராஹ. தேஜோமயமான மணிகளால் உருவாக்கப்பட்ட மேடையில் புதிய காமன்களைப் போல் தூண்கள் எங்கும் நிறைந்துள்ளன. அவற்றிலிருந்து வெளிவரும் சந்திரனின் கிரணங்களால் நல்லோர்களின் கண்கள் எனும் சக்கரவாக்க பறவைகள் உயிர் வாழ்கின்றன. இந்த மண்டபத்துக்கு நடுவுல வேதிக்கை, அந்த இடத்துல பெருமாள் ஏழுவர். அந்த வேதிக்கையில பெருமாள் ஏழும் பொழுது அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய மணிகள், அந்த மணிகள் எல்லாம் ரொம்ப ஒளி வீசக்கூடிய மணிகளாம். அதாவது நம்ம யோசிக்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒளி வீசக்கூடிய மணிகள். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கிரணங்கள் அங்க சேவிக்கக்கூடிய பக்தர்களுடைய கண்கள்ல நிறைந்து அந்த கண்களிடம் சக்கரவாக்க பறவைகள், அதாவது அந்த பக்தருடைய கண்கள் இங்க ஒரு அழகான ஒப்புமை கொடுக்கிற அந்த சக்கரவாக்க பட்சிகளுக்கு சாப்பாடே, அந்த பக்தர்களுடைய கண்கள் எனும் சக்கரவாக்க பட்சிகளுக்கு சாப்பாடே அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து வரக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்ற. மேலும் சொல்லும் பொழுது யக்ருத்ய போக நிவகன் விலசந்தி தத்ர,
அந்த அந்த வைகுண்டத்துல எம்பெருமான சேவிக்கக்கூடியவர்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய சுகங்கள் எதுவும் அவர்கள் விரும்பவே இல்லையாம். அவர்கள் எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் சுவாமி, எனக்கு வைகுண்டத்துல தேவரீர் எப்படி சேவை சாதிப்பேடோ அந்த ஒரு சேவை தான் எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சுகத்தை விட பல நூறு பல கோடி மடங்கு உத்தமமானது முடிவில்லாதது ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும் அப்படின்னு அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான சேவிக்கக்கூடிய பக்தர்கள் கேட்கிறார்களாம். மேலும் அந்த பக்தர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்ற, காயந்தி திவ்ய புருஷாக சரிதானி விஷ்ணோஹோ, அவர்கள் எப்பொழுதும் விஷ்ணுவுடைய புகழை பாடுகிறவர்கள். அந்த எம்பெருமான சேவிக்கக்கூடிய வைகுண்டத்துல எம்பெருமான சேவிக்கக்கூடியவர்கள் அனைவரும் விஷ்ணுவுடைய கீர்த்தனங்கள், விஷ்ணுவுடைய ஆழ்வாருடைய பாசுரங்கள், விஷ்ணுவுடைய பத்தின பெரிய பெரிய ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் இவற்றை எல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனுபவித்தபடி அவற்றை வாசிக்கக்கூடியவர், எப்பொழுதும் வாசித்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்ற. மேலும் சொல்லும் பொழுது சொல்ற, தியானாத் பரம் சகல தேவ முனீஸ்வரானாம் விஷ்ணு பரம் பதம் இதம் சனகாதியோபி நாயாந்திரியத்ர மனசாபி பகவத்ரிஷானாம் சேதாம் சியாவத் அதிகாரம் அவஸ்திதானாம். இதுல என்ன சொல்ற அப்படின்னா, இந்த பரம்பதத்துல இந்த திருமாமணி மண்டபத்துல இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய பெரிய யோகிகள் பெரிய பெரிய தேவர்களுக்கும் ரொம்ப சுலபம் கிடையாதான். அவர்களாம் பெரிய புண்ணியம் பெரிய தபஸ் பண்ணா மட்டும்தான் அவர்கள் சேவிக்க முடியும். அதுல இன்னும் சொல்ற, ஜனார்தனின் பாதார விந்தத்தில் மனதை வைத்தவர்கள் அந்த இடத்தை அடைந்து மீண்டும் பிறப்பதில்லை. யாரொருவர் எம்பெருமான அனன்யாஹா சிந்தயம் தோமா ஏஜனாஹா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாவியுக்தானாம் யுகக்ஷேமம் மகாம்யம்னு சொல்ற மாதிரி அந்த பெருமானை எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டு அவரை நினைச்சுட்டே இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான். மேலும் பாஞ்சராத்திராகமத்தில் கூறப்பட்டுள்ளபடியும் நம்முடைய ராமானுஜர் கூறிய பஞ்சசம்ஸ்காரம் முதலான விஷயங்களை செய்து கொண்டவர்கள் தான் அந்த இடத்திற்கே நாம் போக முடியும் அப்படின்னு சொல்ற. அதுல என்ன விஷயம் இன்னும் பெருமான் என்ன சொல்ற அப்படின்னா, பகவானை சரணடைந்தவர்கள் தான் உண்மையான ஆனந்தத்தை பெறுவார்கள். அந்த திருமாமணி மண்டபத்தில் இருக்கிற பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது எல்லோருக்கும் கிடைக்காது. வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கம் வரலாம், பரமதவாசல சேவிக்கலாம், மூலவரை சேவிக்கலாம். ஆனா இந்த திருமாமணி மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அது அந்த பெருமாளுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் சேவிக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீ பிருகத் பிரம்ம சம்ஹிதையில 3ஆம் அத்தியாயத்துல 4ஆம் பாகம் மற்றும் 5ஆம் அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயத்துல இதை பத்தின பெரிய விவரணங்கள் கொடுக்கிற. நீங்களும் இந்த திருமாமணி மண்டபத்தோட பெருமாளை சேவிச்சு அந்த வைகுண்டத்துக்கு நம்ம போய் எப்படி சேவிப்போமோ அதை நாம் இங்கேயே ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்கேயே நாம் சேவிக்கிறோம். நாம் வைகுண்டத்துக்கும் போய் எம்பெருமானை சேவிப்போமாக. ஸ்ரீ வைகுண்ட பதகே நமஹ.